ஹalleluya ஸ்தோத்திரம் ஆண்டவரே சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே பரிசுத்த தகப்பனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே நன்றி என்று சொல்லுகிறோம் சுவாமி கர்த்தாவே நீர் செய்து வந்த எல்லா நன்மைகளுக்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே நல்லவரே வல்லவரே போதுமானவரே உம்முடைய கிருபைகளுக்காக இரக்கங்களுக்காக உம்முடைய தயவுகளுக்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி என்று சொல்லுகிறோம் சுவாமி நன்றி என்று சொல்லுகிறோம் சுவாமி நன்றி ராஜாவே நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே எங்களை போஷித்து விடுத்து காப்பாற்றுவோம் கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி என்று சொல்லுகிறோம் அப்பா சர்வ வல்லவரே உமக்கு நன்றி ஆண்டவரே கிருபை நிறைந்தவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் பரிசுத்தமானவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே அப்பா உம்முடைய கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே மனிதன் நாங்களோடு இருக்கிறேன் என்று சொன்னவரே ஜீவிக்கிற தகப்பனாய் இருக்கிறவரே உங்களை நாங்கள் ஆராதிக்கிறோம் சுவாமி நன்றி என்று சொல்லுகிறோம் அப்பா நன்றி என்று சொல்லுகிறோம் சுவாமி ஓ நன்மைகளின் நாயகனே உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே கர்த்தாவே நன்மையான ஈவுகளை உங்களை வாழ்க்கையில் தருகிறபடியால் உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி நாங்கள் கேட்டுக்கொள்வதற்கு நன்மைப்பதற்கு மேலும் அதிகமாக சுவாமி கர்த்தாவே உங்களை ஆண்டவரை கர்த்தாவே நன்மைகளை நான் நிரப்புகிறபடியால் உங்களுக்கு நாங்கள் நன்றி என்று சொல்லுகிறோம் நன்றி என்று சொல்லுகிறோம் சுவாமி நல்லவரே உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி போதுமானவரே உங்களுக்கு நன்றி அப்பா நன்றி என்று சொல்லுகிறோம் சுவாமி நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே நன்றி ராஜா நன்றி அப்பா நன்றி ஆண்டவரே நன்றி பலி பீடம் கட்டுவோம் நல்ல தெய்வம் நன்மை செய்தார் செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன் செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி நன்மைகள்
கர்த்தாவினுடைய வாழ்க்கையில செய்த ஆண்டவர் கர்த்தாவின் நன்மைகளுக்காக நாங்கள் நன்றி என்று சொல்லுகிறோம் சுவாமி கர்த்தாவே ஆண்டவரே பாணியோடு கூட என்னுடைய வாழ்க்கையில் பாணி நல்லவர் வல்லவருமாய் போதுமானவருமாய் கூட இருக்கிறபடியாக நன்றி சுவாமி நன்றி சுவாமி நன்றி சுவாமி நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே நல்லவரே சுவாமி ஓடு கூட இருக்கிறபடியாக வாழ்க்கையில் நோக்கி பார்க்கிறேன் குயவனே குயவனே படைப்பின் காலனே களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே நீரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்யுமே வேதத்தில் காணும் பாத்திரம் எல்லாம் இயேசுவை போற்றிடுமே என்னையும் அவ்வித பாத்திரமாய் வனைந்து கொள்ளுமே. நன்றி நன்றி. நாங்கள் எல்லாரும் எடுக்க போறோம். இன்றைக்கு தியானிக்க போற வார்த்தை ஜெபம். ஜெபம் எப்படியாக இருக்க வேணும்? ஜெபம் என்றால் என்ன? ஜெபத்தால் வரும் நன்மை, யாரிடம் ஜெபிக்க வேண்டும் என்ற காரியத்தை குறித்து இன்றைக்கு நாங்கள் பார்க்க போறோம். மத்தேயு 7:11 வசனத்தை வாசிங்க. மத்தேயு 7 அதிகாரம் 7 வசனத்திலேயே 11 வசனம் மட்டும். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். உங்களில் எந்த மனுஷனாலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பானா? ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவர்களை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆமென். ஜெபம் செய்கிற வழியை தட்டுங்கள், கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் தொடுக்கப்படும் என்ற மாதிரி இயேசுவே எங்களுக்கு கற்றுக் கொடுத்து வந்திருக்கிறார். ஜெபம் எப்படி ஜெபிக்க வேணும்ன்றதை இயேசுவே எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார். ஆகவே கேட்கிறவன் எவனும் பெற்றுக் கொள்ளுகின்றான். அதுவும் இப்ப நாங்கள் எங்கட பிள்ளைக்கு, அதாவது நாங்கள் இப்ப இயேசுவுக்கு சீசர்களும் அல்ல, ஆண்டவருடைய பிள்ளைகளும் அல்ல, கடவுளுக்கு, அதாவது கடவுளுக்கு நாங்கள் பிள்ளைகளா இருக்கிறோம். அதாவது சீசரும் அல்ல, ஆண்டவரை பின்தொடர்கிற ஜனங்களும் இல்லை. நாங்கள் பிள்ளைகளா இருக்கிறோம். ஆகவே உங்களோட பிள்ளைகளுக்கு கத்திரை சொல்றார், கல்லை கட்ட பாம்பை கொடுப்பீர்களா என்று.
அப்ப எங்கட பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்க வேணும் என்று நாங்கள் நினைக்கிற நாங்கள் கடவுள் என்னென்று எங்களுக்கு கூட ஆத்து தருவார். ஆகவே அவர் எங்களுக்கு தார அதிக நிச்சயம் அல்லவான்னு சொல்லியிருக்கிறார். ஜெபத்தில் ஜெபம் கேட்கும் பொழுது எப்படி கேட்க வேணும், அதாவது நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ண வேணும். அதாவது மத்தேயு 26:41 சொல்லப்பட்டு நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவியே உற்சாகமானது, மாமிசமோ பலவீனமானது. ஆகவே நாங்கள் விழித்திருந்து ஜெபிக்க வேணும். அந்த ஜெபம் கர்த்தர், அதாவது எப்படி என்றால் ஓசோன் படலம் எங்களோட மேகத்திலே இருந்தது முதல். அது இந்த சூழல், அந்த சூரியன், எங்களோட வெக்கையல் நெருப்புகள் காரணமாக அங்கே ஓட்டை போட்டப்பட்டதால தான் சூரியன் நிழல் எங்களுக்கு இந்த கேன்சர் வியாதி வேற வியாதிகள் வாரத்துக்கு எல்லாம் நிறைய எங்களோட சூரியன் படுகிறது. அதே போல நோவாண்ட காலத்துல மழைய கீழே அதாவது நீரால ஜனங்களை அழைத்து மேலே இருந்த தண்ணி ஜலத்தை அவலத்தையும் கீழே அனுப்பின பிறகுதான், அதாவது நோவாண்ட காலம், அதுக்கு முன்னம் ஆதாமோவாண்ட காலத்தில் எல்லாம் 600-700 வருஷம் எல்லாம் உயிரோட இருந்தவர். இப்ப 100 வயசுக்கு மேல உயிரோட இருக்க முடியாது. காரணம் டைரக்டா எங்களோட சூரிய வெப்பம் எங்களோட உடல்ல பட்டு பல பல வியாதிகள் பல பல காரணங்களால் நாங்கள் வேலைக்கே மறித்து போறோம். ஆகவே அந்த சூழ்நிலையால இப்படி எங்களுக்கு சில காரியங்களால நாங்கள் வியாதிப்பட்டு இருக்கிறோம். ஆகவே நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபிக்க சொல்லுறார் ஆண்டவரே. இப்ப யாரிடம் ஜெபிக்க வேணும், இப்ப எப்படி ஜெபிக்க வேணும் என்றத யோவான் 14:14 என் நாமத்தினால் நீங்கள் எதுகளை கேட்கிறீர்களோ அதை நாங்கள் குமாரனிடத்தில் பிதா மகிமைப்படும்படிக்கு அதை வேண்ட வேண்டும் என்று சொல்றோம். அதாவது நாங்கள் ஜெபிக்கும் பொழுது பிதாவை நோக்கி நாங்கள் ஜெபிக்க வேணும். பரலோகத்தில் பிதாவை என்ற நோக்கம், அதாவது எங்களுடைய ஜெபம் பிதாவட்டே கேட்கப்பட வேண்டும். அதாவது யோவான் 16:23 சொல்றது போல அந்த நாளிலே என்னிடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள், மெய்யாவே மெய்யாவே நான் உங்களுக்கு சொல்லுறேன், நீங்கள் என்னிடத்திலே பிதாவினிடத்தில் கேட்டுக் கொள்ளுறது எதுவோ அவர் உங்களுக்கு தருவார். அதாவது நீங்கள் பிதாவிடத்திலே கேட்டு இயேசுவின் நாமத்தினால், அதாவது யோவான் 14:6 சொல்வது, அதற்கு இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறார், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தை போக மாட்டார். ஆகவே இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்க சொல்லி தந்திருக்கிறார். ஆகவே நாங்கள் ஜெபிக்கும் பொழுது முதலாவது அந்த ஜெபத்தை கல்லை கொள்ளணும். ஏன்னு சொன்னா நாங்கள் சரியான முறையில் ஜெபித்தா தான் ஜெபம் கேட்கப்படும். அப்ப இந்த ஜெபம் அண்ணா ஜெபிச்சு கனபேருங்க ஜெபிச்சிருக்கிறோம். ஜெபிக்கிற முறை தெரியணும். முதலாவது பரலோகத்தில் பிதாவை நோக்கி ஜெபிக்க வேணும். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் என்று சொல்ல வேணும். அதாவது இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்க சொல்லிக்கிறேன் என்று சொன்னா இப்ப பரமண்டல ஜெபத்தை கூட அவர் சொல்லி தந்திருக்கிறார். பரலோகத்தில் எங்கள் பிதாவை உங்களுடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உங்களுடைய ராட்சியம் பெருக, உங்களுடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவதோ பூலோகத்திலும் செய்யப்படுவதான்னு சொல்லி நீங்கள் இப்ப கேட்கலாம். நீங்க ரோமங்கத்துக்கு எனக்கு பேர் ஜஸ்டின் பிள்ளை, அப்பா பேர் அந்தோனி பிள்ளை, அப்பா பேர் இயேசுவாஸ். எனக்கு தெரிய 3 சந்ததிகள் ரோமங்கத்துக்கு வேதத்திலே இருந்தாங்க. அப்ப இருந்ததுல இருந்தே நீங்க நீங்கன்னு சொல்லி கனவேறு கேள்வி இருக்கலாம். நாங்கள் இருந்த காலத்திலே இந்த பரமண்டல ஜெபத்தை தேவாரம் மாதிரி பாடமாக்கி வச்சிருந்தாங்க. சேர்ச்சுக்கு போய், அதாவது ஞாயிற்றுக்கிழமையில போனாலும் சரி, அதாவது ஒரு பெரிய கிறிஸ்துமஸ் நாடுகள் அது நாடுகள் தான் போறோம். அங்க போனாலும் இந்த பரமண்டல ஜெபத்தை மட்டும் நாங்கள் ஜெபிச்சுட்டு வருவோம், தேவாரம் சொல்ற மாதிரி. அதாவது இப்ப ஜேசு அப்படி சொல்லவில்லை. எங்களோட வீட்டு பக்கத்தில் உள்ளவை எப்படி என்ன செய்யணும், சகோதரங்கள், குடும்பங்கள், பிள்ளைகள் எல்லாருக்காக நாங்கள் மண்டாடவணும். பரமண்டல ஜெபத்தை தேவாரம் சொன்ன மாதிரி சொல்லி போட்டு வாரதுல அர்த்தம் இல்லை. நாங்கள் மண்டாடவணும் ஜெபத்தை. அப்ப அந்த ஜெபத்தை நாங்கள் கேட்கிற பொழுதுதான் எங்களோட காரியங்கள், அதாவது பாவ மன்னிப்பு கேட்கணும். அதாவது எங்களோட சந்ததியில இருந்த பாவங்கள் பின்தொடரும். அப்ப அந்த பாவங்கள் தொடரவா இருந்தால், தொடரக்கூடாதா இருந்தால் ஜெபத்திலேயே நாங்கள் பாவ மன்னிப்பு கேட்கணும். ஏன்னா ஆதாமாவால் செய்த பாவத்தில் தொடங்கி எங்களுக்கு சந்ததியில தொடர்ந்து பாவங்கள் வந்து கொண்டிருக்கும். அப்ப அந்த பாவங்களை நாங்கள் மன்னிப்பு கேட்டு, ஞானஸ்நானம் பெற்று மன்னிப்பு கேட்டு இனி அந்த பாவத்தை செய்யாதே நாங்கள் இருக்க வேணும் ஆண்டவரோடு. அதே மாதிரி எப்பவும் நாங்கள் ஜெபத்தில
கேட்கிற முறையில வந்து பிதாவை கேட்கணும், இயேசுவின் நாமத்தினால் கேட்கணும். அப்ப நாங்கள் இருந்த காலத்துல அருணுடைய மரியாதை வாழ்க, அதாவது மரியாவோட இயேசுவை வேண்டிக் கொள்ளும் என்று கேட்கிறது. இப்ப இயேசுவை நாங்கள் இயேசுவின் நாமத்தினாலே, அவர் சொல்ற என் நாமத்தினால் நீங்கள் எவர்களை கேட்கிறீர்கள், இயேசு தான் சொல்ற என் நாமத்தினாலே நீங்கள் எவைகளை கேட்கிறீர்களோ அதை பெற்றுக்கொண்ட என்ற விசுவாசத்தோட அதான் விசுவாசத்தோட நீங்க ஜெபிங்க, நாங்கள் தாரன்னு சொல்றேன். எவைகளை கேட்டாலும் நான் தாரன்னு சொல்றேன் ஆண்டவர். அப்பொழுது மற்றது நாங்கள் ஜெபிக்கிற முதலாவது நாங்கள் சுத்தமா இருக்கணும். சுத்தம் சொன்னா பிற சொத்தை அபகரிக்காமல், காசுகளை வேண்டி போட்டு நாங்கள் கொடுக்காமல், எங்களுடைய இருதயம் எங்களுக்கே தெரிய சுத்தமா இருந்தால் அந்த ஜெபம் கட்டாயம் கேட்கப்படும். அதாவது சிறிய கதை உண்டு. குரங்கை பிடிக்கிறவர் என்ன செய்வார் என்று சொன்னால், ஒரு பானையை கீழே கொண்ட வச்சுட்டு பானையை வச்சு போட்டு பானைக்குள்ள இந்த பொறிக்கடலை என்ன வாச திரவியங்களை உள்ளுக்க வச்சுட்டு அந்த பானையை இழுக்கி கட்டி போட்டு போய் ஒழிச்சு நின்று பார்த்து கொண்டிருப்பேன். குரங்கு வரும், குரங்கு அந்த ஓட்டையால் ஏதோ வாச திரவியம் இருக்கின்றது தெரிஞ்சு அதை வந்து பார்த்து போட்டு உள்ளே கைய வைத்து எல்லாத்தையும் உடக்கிறது எல்லாத்தையும் கையில பொறுக்கி போட்டு கைய வழியில் எடுத்த வராது. அப்ப அது கத்தி 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 அந்த கைய வழியில் எடுக்கிறதுக்கு கையில அந்த சாமான உள்ளுக்க போட்டா கை திருப்பி வந்துடும். அந்த கைக்கு காப்பு போட்ட மாதிரி, பெண்கள் காப்பு போட்ட மாதிரி அது கையை நுழைச்சு உள்ளுக்க கொண்டு போய் அங்கிட்ட அந்த சாமான முடித்து போட்டு கையை விடாமல் இழுத்து பார்க்க மேலாம இருக்கும். அந்த நேரம் பார்த்து சத்தம் கேட்க அவர் பானையை போட்டு ஆட்டி கரைச்சல் படத்தை அந்த குரங்கு பிடிக்கிறவன் வந்து அந்த குரங்கை பிடித்து கொண்டு போடுவார். அதே போலதான் சில காரியங்களை எங்களை விட்டு விட வேணும். விட்டாதான் கை வழியில வந்த மாதிரி, குரங்கின்ற கை வழியில வந்த மாதிரி நாங்கள் விடுதலை வேணும்னா சில காரியங்கள் எங்கிட்ட இருந்து அசுத்தமான காரியங்கள், தேவையில்லா காரியங்கள் எங்களுக்கே தெரியும். அதை நாங்கள் விலத்த வேணும். விலத்தி அது சுத்தமா இருந்தா தான். ஒருத்தட்ட கடனை வேண்டுனா கொடுக்கணும். அவற்றை காசை வச்சுக்கொண்டு நான் வாழ இல்லாது. என் கையின் பிரியாசத்தை தான் கத்த சாப்பிட சொல்றோம், அடுத்தவங்க கையின் பிரியாசத்தை சாப்பிட சொல்லல. அதாவது நாங்கள் வந்து என்ன மற்றவன்ற பணத்தையோ மற்றவன்ற எந்த ஒரு காணியையோ வீட்டையோ நகையோ என்னத்தையோ நாங்கள் அபகரிச்சு மற்றவற்றை கரைச்சல் படுத்தி கொண்டு மற்றவை துன்பப்படுத்தி கொண்டு நாங்கள் ஆண்டவரை பாத்துல போய் ஆண்டவரே தாரும் என்று கேட்டால் கத்த தருவார் என்று நாங்கள் சொல்லலாம். முதலாவது நாங்கள் இசைக்கியா நல்ல ஜெபம் என்று ஜெபிக்கிறார். உங்களுக்கு தெரியும் 2 ராஜாக்கள் 21 அதற்கு வாசிங்க. 2 ராஜாக்கள் 21 துவங்கி 5 மட்டும். அந்நாட்களில் இசைக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாயிருந்தான். அப்பொழுது ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தவமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். ஏசாயா பாதி முற்றத்தை விட்டு அப்புறம் போகிறதற்கு முன்னே கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி அவர் சொன்னது, நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன், 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய். ஆமென். ஆகவே அவர் ஜெபிச்ச ஜெபத்திற்கு திருப்பி வாசியுங்க. அவர் முத்தத்துக்கு போற அப்புறம் கண் கசங்கி கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மனத்தாழ்மையும், அதாவது உண்மையா இருந்தான்னு சொல்லி அதான் எசேக்கியா நல்ல ஜெபம் உண்டு. அதாவது எல்லாரும் இப்ப உதாரணத்துக்கு எலிசாவும் சரி பரிசேயன் சரி எல்லாரும் ஜெபிச்சிருக்கணும். ஆனா எலிசா வந்து உடனே, அதாவது ஏசாயா வந்து முத்தத்துக்கு வந்து உன்ற காரியம், அதாவது வியாதிப்பட்டிருக்க என்ற காரியம் முடிவடைய போது நீ செய்ய வேண்டிய காரியத்தை செய்ய என்று சொல்லி போட்டு முத்தத்துக்கு போக இல்லை. இவர் கண் கசந்து, கர்த்தாவே, நான் உத்தமும் நீதியாக உமக்கு முன்னால இருந்தேனே என்று சொல்லி ஜபிக்கிறார். அந்த அளவுக்கு நாங்களும் இருந்து ஜபிக்க வேணும், உத்தமமா இருக்கணும். உங்களுக்கு தெரிய ஒரு கரையும் எங்களை இருக்கக்கூடாது. அடுத்தவன் எதையும் இச்சிக்கு ஏதோ ஒரு காரியத்தில் எங்களோட பிழையான எண்ணம் பிழையான சிந்தனைகள் இதயத்தில் இருந்து கொண்டு நாங்கள் ஜபிக்க கூடாது. அதுகளை முதல் சீர்படுத்த வேணும்.
அப்ப அந்த ஜெபம் அவர் சொல்ற உமக்கு முன்பா நான் உத்தமனா இருந்தேனே என்று சொல்ற அளவுக்கு நாங்கள் ஒழுக்கமா இருந்த அந்த ஜெபத்தை கேட்கும்போது கட்டாயம் அந்த கேள்வி அந்த ஏசாயா ராஜா ஏசாயா வாசலுக்கு முத்தத்துக்கு போவையில உடனே பதில் வருது, நீர் மறிக்க மாட்டேன்னு ஒரு ஆண் 10 வருஷத்தை கூட்டத்தாரன் உடனே வந்து சொல்றார், ஆண்டவர் உன்னை ஆலயத்துக்கு போக பண்ணுவேன், சுகத்தை தருவேன் என்று. அப்படி நாங்கள் ஓரளவுக்கு ஏழக்கூடியலுக்கு உத்தமனாய் இருந்து வாழ வேணும். அதே மாதிரி எலியான் ஜபிக்கிறார், மழை வரட்டும், மழை வரவணும் பண்ணி ஜபிக்கிறார், மழை நிக்க வேணும் பண்ணி ஜபிக்கிறார். அது எல்லாத்தையும் ஆண்டவர் செய்தார். அதே மாதிரி ஆயக்காரனும் பரிசேயரும் ஆயக்காரரும் ஜபிக்கிறார், ஆண்டவர் அது தந்த இது தந்த ஆண்டவரே அப்படி செய்யணும் இப்படி செய்யணும் என்று சொல்லி பரிசேயன் ஜபிக்கிறான். ஆயக்காரர்களுக்கு ஆண்டவரே நான் உண்மை கும்பிடவே பாத்திரனா இல்லை ஆண்டவரே, நான் பாவி ஆண்டவரே, பிரதான பாவி ஆண்டவரே, என்னை தாழ்த்துறன் ஆண்டவரே, நீர் என்ற ஜெபம் அந்த ஜெபத்தை கேட்டேன் என்று சொல்லி அவரே நீதிமானா போறேன்னு சொல்லி எழுதப்பட்டிருக்குது. அதே மாதிரி அண்ணாள் ஜெபிக்கிறார். அண்ணாள் சபையில போய் குழந்தைகள் இல்லை என்று சொல்லி அண்ணா கண்ணை விட்டு ஜெபிக்கிறார். ஆனா ஏலி அதை கண்டுபிடிக்கவே இல்லை. ஏன்னா அப்படித்தான் சில சபைகள்ல ஜனங்கள் என்னத்துக்காக வருகிறோம், என்ன வேதனையோட என்ன துன்பத்தோடு இருக்கிறோம்ன்றதை ஒருத்தருக்கும் அவைக்கு நடத்துற பாசமாருக்கே தெரியாது. என்னத்துக்கு வாழ அவ கண்ணீர் விட்டு ஜபிக்கிறா, குழந்தை இல்லை என்ற கவலையில ஜபிக்கிறா. ஆனா இவர் சொல்றார், நீ வெறிச்சிருக்கிறா என்று சொல்லி. அதே மாதிரி தனது பிள்ளையையும் ஒழுங்கா சபைக்குள்ளே வளர்க்கவில்லை. ஆனால் சாமுவேல் அந்த இடத்திலே நல்லா வளர்த்தெடுக்கப்பட்டு நல்லா ஆசீர்வாதம் ஆண்டவரோட இருந்தவர். அதே போல நாங்கள் அவையவைய பார்க்க கூடாது. நாங்கள் சபையோ அவையவைய பார்க்காம நாங்கள் ஜெபிச்சு உலகத்தை ஜெயித்து பரலோகம் போறதுக்குரிய காரியத்தை நாங்கள் பார்க்கணும். ஆகவே இந்த ஜெபங்கள் நாங்கள் எப்பவும் இசைக்கிய போல உத்தமனா இருந்து நீதியா இருந்து, ஆண்டவற்றை நீதி உங்களுக்கு தெரியும், பைபிளை நல்லா வாய்ச்சு நீதியா இருந்து நாங்கள் கேட்கப்படுற ஜெபங்கள் எல்லாத்தையும் கர்த்தர் கேட்பார். நீங்கள் அதே போல ஒவ்வொருத்தரும் ஜெபிக்கிற வழியை உங்களுக்கு கற்று தந்திருக்கிறேன். அதாவது பரமண்டலத்தில் இருக்கிற ஜெப பிதாவே உங்களுடைய நாம் பரிசுத்தப்படுவாங்க ஜெபம் பரமண்டல ஜெபத்தை சொல்லி தந்திருக்கிறேன். நாங்கள் எங்களுக்கு மட்டும் ஜெபிச்சு கொண்டிருக்கிறது இல்லை. எத்தனையோ ஜனங்கள் விசா இல்லாம வேலை இல்லாம துன்பப்படுற ஜனங்களுக்காக நாங்கள் கண்ணீர் விட்டு ஜெபிக்கணும். நாங்கள் ரட்சிக்கப்பட்டு நாங்கள் மனமகிழ்ச்சியா இருக்கிறோம், அதே மாதிரி மற்ற ஜனங்களும் மனமகிழ்ச்சியா இருக்க வேணும் என்ற அந்த பாரப்பட்ட ஜெபத்தையும் நாங்கள் மற்றவர்களை சுவிசேஷத்தை சொல்லவும் கர்த்தரை குறித்த காரியத்தை சொல்லவும் அந்த ஜெபங்களை நாங்கள் தாங்கவும் ஒவ்வொருவரோட நீங்கள் இருக்க வேண்டும்படியாகவும் நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிப்போம். எல்லாரும் ஒரு பாடலை பாடி, எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்கவே கற்றுத்தாரும் ஆவியானவரே, வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே, வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும், கற்றுத்தாரும் ஆவியானவரே, கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும், கற்றுத்தாரும் ஆவியானவரே, செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லித்தாரும் ஆவியானவரே, செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லித்தாரும் ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே, எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும்